கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். அண்ணாமலை மீதான கிரிமினல் வழக்கு குறித்து ஆளுநர் மாளிகை எந்த தகவலும் வெளியிடவில்லை என்று ஆளுநர் மாளிகையிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்ணா குறித்து அண்ணாமலை பேசியதற்காக ஆளுநர் தரப்பிலிருந்து கிரிமினல் வழக்கு தொடுக்கப்பட கூறப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியான நிலையில் ஆளுநர் மாளிகை அந்த விளக்கத்தை அளித்திருக்கிறது, அதனை மறுத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், ஆளுநர் மாளிகை வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பின் விளக்கம் என்ன? பூங்குழலி, அதாவது தமிழ்நாடு ஆளுநர் நேற்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக தமிழ்நாடு அரசு வழக்கு பதிவு செய்வதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறார் என்ற ஒரு செய்தி வெளியானது. இந்த நிலையில் அது தொடர்பான மறுப்பை ஆளுநர் மாளிகை தற்போது வெளியிட்டிருக்கிறது. தமிழ்நாடு ஆளுநர் அவர்களால் அண்ணாமலை தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் மீது கிரிமினல் வழக்கில் வழக்கு பதிவு செய்ய அனுமதி அளித்துள்ளதாக பல்வேறு ஊடகங்களில் பரவி வரும் செய்தி குறித்து தமிழ்நாடு ஆளுநர் மாளிகைக்கு கடந்த 2 நாட்களாக பொதுமக்களிடமிருந்து பல்வேறு பரபரப்பான கேள்விகள் எழுப்பப்பட்டு வருவதாகவும், அண்ணாமலை அவர்களுக்கு எதிரான கிரிமினல் வழக்கு குறித்து தமிழ்நாடு ஆளுநர் மாளிகை எந்த ஒரு தகவலும் அறிந்திருக்கவில்லை என்றும், மேலும் அது தொடர்பான அனுமதி உத்தரவு எதுவும் பிறப்பிக்கப்படவில்லை என்றும் இதன் மூலமாக தெரிவிக்கப்பட்டுக் கொள்வதாக ஆளுநர் மாளிகை தன்னுடைய விளக்கத்தில் தெரிவித்திருக்கிறது. நேற்று, அதாவது அண்ணாமலை மீது வழக்கு தொடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு அனுமதி கேட்ட நிலையில் ஆளுநர் அதற்கு ஒப்புதல் அளித்திருப்பதாக செய்திகள் பரவின. அதாவது இது ஒரு வழக்கமான ஒரு நடைமுறை தான் புரிந்து. ஏன்னா ஒருவர் மீது, அதாவது ஐபிசி செக்ஷன் 153A B இந்த பிரிவுகள்ல ஒருவர் மீது வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னா தமிழ்நாடு அரசுடைய அனுமதி என்பது தேவை. இது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஹேட் ஸ்பீச்சுக்கு எதிரான ஒரு இரு பிரிவினருக்கிடையோ அல்லது இரு சமூகத்துக்கிடையோ பல்வேறு விஷயங்கள் குறித்து ஒரு விமர்சனங்கள் வைக்கும் பொழுது ஒருவர் மீது வழக்கு தொடர வேண்டும் என்றால் இந்த பிரிவுகளின் கீழ் தான் வழக்கு தொடர வேண்டும். அதற்கு தமிழ்நாடு அரசுடைய அனுமதி தேவை. அந்த அடிப்படையில் கடந்த ஏப்ரல் 24ஆம் தேதி அதற்கான ஒப்புதல் கிடைத்திருப்பதாக ஒரு அரசாணை என்பது நேற்று வெளியாகியிருந்தது. அந்த அரசாணையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அரசாணை ஆகட்டும் அது ஆளுநருடைய பெயரில் தான் வெளியாகும். அதுதான் வழக்கமான நடைமுறை. மாநில அரசு வெளியிடக்கூடிய அந்த அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் ஆளுநருடைய பெயரில் தான் வெளியிடப்படும். ஆனால் அதை தவறாக எண்ணி ஆளுநர் அதற்கு ஒப்புதல் அளித்திருப்பதாக பல்வேறு ஊடகங்கள் தொடர்ச்சியாக செய்திகள் வெளியிட்டிருந்தன. அந்த அடிப்படையில் தான் அதற்கு மறுப்பு தெரிவிக்கும் வகையில் அண்ணாமலை மீது கிரிமினல் வழக்கு குறித்து எந்த விதமான அனுமதியோ இல்ல ஒப்புதலையோ ஆளுநர் மாளிகை வழங்கவில்லை என்று தன்னுடைய மறுப்பு கடிதத்தில் தற்போது ஆளுநர் மாளிகை தன்னுடைய விளக்கமாக கொடுத்திருக்கிறது. பொங்கொல்லி, அண்ணாமலை மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய ஆளுநர் அனுமதி வழங்கியதாக தகவல் வெளியான நிலையில் அது குறித்து ஆளுநர் மாளிகையிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு தொடர அனுமதி உத்தரவு எதுவும் பிறப்பிக்கப்படவில்லை என்றும் இந்த விஷயம் குறித்து அறியவில்லை என்றும் ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து கூறப்பட்டிருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்டாலின். கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.